ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு மூவி மேக்ஸ். இந்த எபிசோட்ல ஒரு ஹை ஆக்டென் கொரியன் கிரைம் டிராமாவா ஜியோ ஹாட்ஸ்டார்ல 4 எபிசோட் ஸ்ட்ரீம் ஆயிட்டு இருக்கு. ஸோ அதோட ரிவ்யூ மைட் ஸ்பாயிலர்ஸோட. இந்த எபிசோடோட ஸ்டோரி எங்க ஸ்டார்ட் ஆகுதுன்னா, ஸோ ஃபர்ஸ்ட் எபிசோட்லயே இதில் லீட் கேரக்டரான பார்க் டைசூன் ரைடிங் ஹிஸ் பைக் த்ரூ எ டனல் வித் டெட்டர்மைன் அண்ட் டெஸ்பரேட்னு சொல்லலாம். ஸோ அந்த சீன்லேயே ஷோயிங் ஹவு டெஸ்பரேட் ஹி இஸ் ஃபார் அ ரெவெஞ்ச். யாரையோ பழிவாங்க தாங்க இப்படி போயிட்டு இருக்காரு அப்படின்னு தான் அந்த ஸ்டோரி ஸ்டார்ட் ஆகுது. ஸோ அங்கேருந்து ஸ்டோரி பாஸ்ட் 5 years பேக்குக்கு ஷிஃப்ட் ஆகுது. ஸோ அதாவது அங்கே பார்க் டைசூன் இருக்கார்ல, ஸோ அவர் ஒரு ஹார்ட் ஒர்க்கிங் டெலிவரி ரைடர் ப்ளஸ் ஒரு பார்ட் டைம் கார்டனரும் கூட. ஸோ ஒரு சைல்டை மதர் எந்த அளவு கேரிங்காக பார்த்துப்பாங்களோ அதே மாதிரி தன்னோட யங்கஸ்ட் பிரதரையுமே இவர் பார்த்துக்கிறாரு. ஸோ அவர் ஸ்டடீஸ் அதாவது ஸ்கூலில் எக்ஸாம்ஸ்க்கு ப்ரிப்பேர் ஆகிட்டு இருக்காரு. ஸோ இதனால அடுத்த நாள் நெக்ஸ்ட் இவரோட மதரோட மெமரியா ஒரு பியூட்டிஃபுல் கார்டன் செட்டப்போட ஒரு காஃபி ஷாப் ஒன்று கிராண்ட் ஓப்பனிங்க்கு ரெடி ஆகிட்டு இருக்கு. ஸோ அங்கே உள்ள இன்டீரியர் எக்ஸ்டீரியர் ஒர்க்கெல்லாம் இவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் டுகெதர் பண்ணி எல்லாரும் சேர்ந்து பார்த்துட்டு இருக்காங்க. ஸோ அப்படி அந்த ஒர்க்கெல்லாம் கம்ப்ளீட் ஆனதுக்கப்புறம் டேபிளில் இவங்கெல்லாம் ஜாலியாக ஒரு கான்வர்சேஷன் போயிட்டு இருக்கு. அப்போ இவர் என்ன சொல்றாருன்னா, இவர் எந்த அளவு ஜெனியூன்னா, ஸோ இந்த ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் உங்களோட ஜிபே நம்பர் கொடுங்க, நான் பே பண்ணிடுறேன் இங்கே ஒர்க் பண்ணுறதுக்கு அப்படின்னு. பட் அவங்களாம் ஃப்ரெண்ட்ஸுக்குள்ளே எதுக்கு வேணாம் அப்படின்னு சொன்னா, இல்லை கன்ஃபார்ம் பண்ணுவேன். ஸோ டைம் அப்படின்றது அதுக்கு வேல்யூவே கிடையாது, நீங்கள் எனக்காக இவ்வளோ டைம் ஸ்பெண்ட் பண்ணதுக்கு கண்டிப்பாக நான் ஏதாவது செஞ்சு தான் ஆகணும் அப்படின்ற லெவல் சொல்கிறாரு. ஸோ அடுத்து நெக்ஸ்ட் மார்னிங் ஒரு டெலிவரி கம்ப்ளீட் பண்ணிட்டு ஹீ கம்ஸ் அக்ராஸ் பிளான்ட். இட்ஸ் லுக்ஸ் லைக் டையிங் பிகாஸ் டூ மச் ஆஃப் சன்லைட். ஸோ அதை ஹீ மூவ்ஸ் இன் டு த சாட்ஸ். அங்கே ஒரு நோட்டுமே எழுதி வச்சுட்டு வந்துடுறாரு, இது சன்லைட் சூரிய வெளிச்சம் படாத மாதிரி இதை படுற மாதிரி வைக்க வேணாம் அப்படின்ட்டு. அடுத்து முக்கியமான 3 விஷயம் இவர் பண்ணுறாருங்க. ஃபர்ஸ்ட் ஹெல்பிங் ஓல்ட் லேடி வித் அ ப்ளூ சூட் கேஸ் 1. அடுத்து கன்வீனியன்ஸ் ஸ்டோருக்கு ஆப்போசிட்டில் புஷஸ்லேருந்து ஒரு மொபைல் ஃபோன் ரிங் ஆகுது. ஸோ அதை எடுத்து இவர் ரிசீவ் பண்ணி பேசுகிறாரு. ஆப்போசிட்லேருந்து பேசக்கூடிய ஒரு ஸ்ட்ரேஞ்ச் உமன். ஸோ அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, இது என்னோட மொபைல் தான், மிஸ் ஆயிடுச்சு. ஸோ நான் என்னோட ஹவுஸோட லொக்கேஷன் ஷேர் பண்ணுறேன், நீங்கள் அங்கே கொண்டு ஹேண்ட் ஓவர் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்குறாங்க. பட் இவர் இல்லை நான் இப்போ ஒர்க்கில் இருக்கேன், என்னால் முடியாது அப்படின்றாரு. ஸோ ஆனால் அவங்க சொல்கிறாங்க, இந்த மொபைல் எனக்கு கண்டிப்பாக இப்போ வேணும். அது மட்டும் இல்லாமல் என்னோட மதர் தன்னைத்தானே ஹர்ட் பண்ணிட்டாங்க. ஸோ அதனால் என்னால் வர முடியாத சூழ்நிலையாக இருக்குது. நீங்கள் மட்டும் நான் சொல்கிற லொக்கேஷனில் கொண்டு டிவைஸை ஹேண்ட் ஓவர் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 300,000 yen கேஷ் தர்றேன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இவர் ஓகே அப்படின்ட்டு அந்த லொக்கேஷனுக்கு போய் கால் பண்ணுறாரு. அவங்க எடுக்கலை. ஸோ அதுக்கப்புறம் அவங்களே கால் பண்ணி, ஸோ அந்த சாடி டனலுக்குள்ளே ஒரு பாக்ஸ் இருக்குது, ஸோ அங்கே வச்சுட்டு அந்த கேஷை நீங்கள் எடுத்துக்கோங்க அப்படின்ட்டு சொல்கிறாங்க. இவரும் ஓகே அப்படின்ட்டு அந்த கேஷ் எடுத்துகிட்டு வர்றாரு. ஸோ அடுத்த நாள் காலையிலே ஒரு குரூப் ஆஃப் போலீஸ் ஃபோர்ஸ்ஃபுல்லி என்டர் இன் டு த ஹவுஸ். இவரை அரெஸ்ட் பண்ணுறாங்க ப்ரூச்சுவல் ரேப் அண்ட் மர்டருக்கு. ஸோ இதுக்கடுத்து என்னென்ன மாதிரியான சம்பவங்கள் நடந்துச்சு அப்படின்றதான் இந்த சீரிஸோட அந்த ஸ்டோரி லைன். இதில் முக்கியமாக பார்க்க வேண்டிய இதோட டேரக்டர்ஸ் கிம் சாங்-சூ, பார்க் ஜின்-வூ. இவங்க 2 பேரும் 2017 வந்த ஃபேப்ரிகேட்டட் சிட்டி அப்படின்ற கொரியன் ஃபில்மை இன்ஸ்பயர் பண்ணி தான் இந்த சீரிஸை டைரக்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் எபிசோடில் கோட் சீக்வன்ஸில் அஃபென்ஸ் டிஃபென்ஸ் ரெண்டையுமே பேலன்ஸ் பண்ணி அந்த ஸ்க்ரீன் பிளேயோட ஸ்ட்ரக்சரை ப்ரெசென்ட் பண்ணியிருந்தாங்க. முக்கியமாக ஒரு இன்னசென்ட்டை ட்ராப்ட் இன்டு மர்டர் ஃப்ரேம், அப்புறம் இந்த ட்ரூத்தை எப்படி ட்விஸ்ட் பண்ணி அந்த ஒரு ஃபேப்ரிகேட்டட் எவிடன்ஸாக கோர்ட்டில் ப்ரொவைட் பண்ணி ஒரு இன்னசென்ட்டை கன்விக்டட் அஃபண்டராக மாற்றுறாங்க அப்படின்றதெல்லாம் ரொம்ப அழகாக ஸ்க்ரீன் பிளேயில் கொடுத்துருந்தாங்க. முக்கியமாக ஆக்டிங், பேசிங், அப்புறம் அட்மாஸ்பியர் இந்த விஷயத்தில் கான்சென்ட்ரேட் பண்ணியிருக்காங்க. ஸோ அடுத்து ஜி சாங்-வுக்கோட பர்ஃபார்மன்ஸ் தான் 3 டைமென்ஷனை காமிச்சிருந்தாரு. ஒரு கேரிங் பிரதர், லவ்வபிள் பாய் ஃப்ரெண்ட், குட் ரிலேஷன்ஷிப் வித் ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி காட்டியிருந்தாலும் அடுத்து லாஸ்ட் 2 எபிசோட்ஸில் ஆக்ஷன், எமோஷன்ஸ் இது எல்லாத்துலேயுமே நல்லாவே பர்ஃபார்ம் பண்ணியிருந்தார். முக்கியமாக ரிசன் பிரேக்கிங் அந்த லாஸ்ட் எபிசோடில் வரும் அந்த சீக்வன்ஸ் எல்லாம் வேற லெவல் பர்ஃபார்மன்ஸ், சீட் எட்ஜுக்கு கொண்டு வர மாதிரியான ஒரு பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருந்தாருன்னு சொல்லுவேன். ஓகே, இது எல்லாமே நல்லா இருக்குது. இதில் பிரச்சனை என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இல்லை செகண்ட், தேர்ட் இந்த 2 எபிசோடுமே ஸ்லோ ஃபேஸிங்கில் இருந்தது. அடுத்து ஸ்டோரி ரிஃபைன்டு வேர்ஷன் ஆஃப் கொரியன் ட்ராமா மாதிரி தான் இருந்தது. அதில் க்ரியேட்டிவாக எந்த விஷயமும் இல்லை. ஸோ அடுத்து முக்கியமான பிரச்சனை அந்த 4th எபிசோடு. இதெல்லாம் ஓரளவு ப்ரெடிக்டபுளாக தான் இருந்தது. ட்விஸ்ட் அப்படின்றது பெரிய லெவலில் இல்லை. குறிப்பாக ஆன்டகனிஸ்ட் கேரக்டர் ரொம்ப ரொம்ப வீக்காக இருந்தது. அந்த கேரக்டரை பற்றி இவங்க கொடுத்த ஸ்க்ரீன் பிளேயில் ஒரு ஸ்ட்ரக்சர் கிரியேட் பண்ணியிருப்பாங்கல்ல, ஸோ அந்த இமேஜுக்கு ஏற்ற மாதிரியான ஒரு கேரக்டர் இல்லை அப்படின்றது தான் என்னோட தாட். அதை நீங்களுமே ஃபீல் பண்ணுவீங்க. ஸோ பேலன்ஸ் எபிசோட்ஸ் வந்தால் தான் நம்ம கன்க்ளூஷனுக்கு போக முடியும். பட் இப்போதைக்கு கண்டிப்பாக ஒரு மஸ்ட் வாட்ச் சீரிஸ் அப்படின்னு தான் சொல்லுவேன். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். சப்ஸ்கிரைப் அவர் சேனல்.